ஓம் சாந்தி. இன்று இரண்டாவது பிரம்மாவின் ரகசியம், அதை பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ் சகோதரிகளின் திவ்ய காட்சி மூலம் பாவம் அழியாது என்றும், இது யோகத்தில் எட்டிவிட்ட உயர்நிலையோ அல்லது இறைவனிடம் உள்ள நெருக்கத்தையோ காட்டும் பாரமானி அல்ல என்றும் சிவபாபா விளக்கி கூறியிருந்தாலும் இதில் அநேகர் அக்கறை காட்டினர். இன்று ஆன்மீகத்தில் மிக உயர்நிலையினை எய்திருக்கும் தலைமை நிர்வாகிகள் யாரும் டிரான்ஸ் செய்தியாளர்கள் அல்ல என்பது தெளிவு. ஆனாலும் மற்றவர்கள் சில உண்மைகளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் உபாயமாகவே இந்த செய்தியாளர்களை பாபா உபயோகித்து வந்தார். இத்தகைய செய்தியாளர்களில் பிரம்மகுமாரி இருதய மோகினி அவர்களின் அனுபவம் மிக முக்கியமானது. அவர் கூறியதாவது ஒரு நாள் பாபா ஒரு புது நிகழ்ச்சி நிரலை அறிவித்தார். அதன்படி அனைவரும் ஒரு வார காலத்திற்கு மனம், சொல் இரு வகையிலும் மௌனம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது ஆகும். அதாவது ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். உடனே யஜ்யத்தில் இருந்த 300 பேர்களும் தங்கள் கடமைகளை செய்தவாறே உள்முகமாக சாந்தி அனுபவத்தில் இருக்க ஆரம்பித்தோம். இப்பயிற்சி நாங்கள் இதுவரை அனுபவம் செய்தறியாத புதுமையாக இருந்தது. ஒவ்வொருவரும் சூட்ச்ம தேவதை போல தூய்மை, சாந்தம் மற்றும் ஒளியால் தேவதைகளைப் போல ஒளியால் பிரகாசிப்பவர்களாக திவ்யமாக அசைந்து சென்று கொண்டிருந்த காட்சியும் சூழ்நிலையும் அதி அற்புதமாக இருந்தது. இந்த அனுபவ நேரத்திற்கு நேரம் அதிகரித்து 3 நாட்களுக்கு பின்னர் அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் மிதப்பது போன்ற அனுபவம் பெற்றனர். இத்தகைய சூழ்நிலையில் இன்னும் அதிகமான ஆழ்ந்த ஆன்மீக உணர்வை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இன்னொரு சகோதரியுடன் ஆத்ம நிலையில் அமர்ந்திருந்தேன். யார் சொல்கிறாங்கன்னா குல்ஜார் தாதி சொல்கிறாங்க. அப்பொழுது எதிர்பாராத விதமாக பரம தந்தையின் மூலமாக எனக்கு ஒரு திவ்ய காட்சி கிடைத்தது. இக்காட்சி கிடைத்ததும் மற்றவர்களைப் போல சத்யுகம், ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ நாராயணர் காட்சியை காணப்போகிறேன் என்று தான் நினைத்தேன். ஆனால் என் எதிரே நான் பிரம்மபாபாவின் காட்சியை பார்த்ததும் மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளானேன். அக்காட்சி என்னை மிகவும் கவரக்கூடியதாக இருந்தது. ஸ்தூல உலகில் பிரம்மபாபா இருக்கும் பொழுது சூட்சும உருவில் இந்த பிரம்மா எங்கிருந்து வந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காட்சி முடிந்து தன்னிலைக்கு இறங்கி வந்ததும் மம்மாவிடம் சென்று இது பற்றி விவரம் கேட்டேன். மம்மா தனக்கு தெரியாது என்றும் பிரம்மபாபாவிடமே கேட்டு தெரிந்து கொள் என்றும் கூறி அனுப்பிவிட்டார். நான் பிரம்மபாபாவிடம் கேட்டேன், என்ன விந்தை, அவரும் தெரியாது என்று பதிலளித்தார். எனினும் கடைசியில் குழந்தை, சிவபாபா ஏதோ ஒரு ரகசியத்தை விளக்கியிருக்கக்கூடும் என்றார். மேலும் நீ மீண்டும் உனது திவ்ய காட்சியில் பிரம்மாவை காண நேரிட்டால் அவரிடமே தன்னுடைய அறிமுகத்தை கூறுமாறு கேள் என்றார். அந்த நாள் இப்படி கழிந்தது. அடுத்த நாள் மாலை காட்சி காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆத்ம நிலையில் அமர்ந்தேன். உடனே நான் எனது சரீரத்தை விட்டு பிரிந்து செல்லும் அனுபவம் உண்டானது. சூட்சும உலகை அடைந்தேன். இம்முறை இந்த டிரான்ஸ் நிலையில் 7 நாட்கள் தொடர்ச்சியாக இருந்தேன். காட்சியில் பிரம்மா உருவம் தென்பட்டதும் எனக்கு ஏற்கனவே பாபா கூறியது நினைவுக்கு வந்தது. உடனே நான் அந்த உருவை பார்த்து கேட்டேன், தங்களுடைய அறிமுகத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு உள்ளதா? இதற்கு எனக்கு பதில் கிடைத்தது, மகளே, நான் அவ்வியக்த பிரம்மா. இது நீ ஸ்தூல உருவில் பார்த்திருக்கும் அதே பிரம்மாவின் சம்பூர்ண நிலையாகும். இதன் பின்னர் இந்த சம்பூர்ண பிரம்மாவை பார்த்தேன். அப்பொழுது என் மனதில் அந்த காட்சியில் கண்டுள்ளேன். அவரிடமிருந்து ஆன்மீக ஞானத்தின் மிக ஆழ்ந்த ரகசியங்களையும் அறிந்து வந்தேன். சூரிய, சந்திர, நட்சத்திர மண்டலங்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூட்சும உலகம் என்பது என்ன என்பதை பற்றி பாபா எனக்கு கூறினார். இந்த சூட்சும உலகம் எவ்வாறு தூய்மையான எண்ணத்தின் மூலம் உருவாகுகிறது என்பதையும் நான் அவரிடமிருந்து தெரிந்து கொண்டேன். மேலும் அதிமேலான நிராகார உலகில் அதிப்பிரகாசமாக புள்ளி வடிவில் நட்சத்திரமாக ஒளி வீசி கொண்டிருக்கும் சிவபாபாவின் உருவையும் கண்டேன். பின்னர் இந்த பழைய உலகின் அழிவு காட்சிகளை கண்டேன். தொடர்ந்து பொன்னுலகமாக சத்தியுக காட்சியையும் கண்டேன். அங்கு பேசப்படும் மொழியையும் அணியக்கூடிய அற்புதமான ஆடை அணிகலன்களையும் தெய்வீக அரச சபை எவ்வாறு கூடுகிறது என்பதையும் சத்தியுகத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கழிகிறது என்ற காட்சியையும்
கண்ணுற்றதும் இவைகளெல்லாம் நமக்காகத்தான் என்று நினைத்ததும் அளவிட முடியாத ஆனந்தமும் ஆச்சரியமும் அடைந்தேன். நான் மீண்டும் சம்பூர்ண பிரம்மாவை பார்த்தேன். அப்பொழுது என் மனதில் அந்த காட்சி ஸ்தூல பிரம்மாவிடம் நின்றும் அப்பாற்பட்டதாக இருந்ததால் இதில் சிவபாபாவும் இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தேன். அக்காலத்தில் அர்ப்பணமாகி இருந்த குழந்தைகள் அனைவருக்கும் சிவபாபா இந்த சம்பூர்ண பிரம்மாவின் மூலமாகவே விசேஷ பெயர்களை சூட்டினார். இவ்வாறு புதிய பெயரிடும் வழக்கம் பின்னர் கைவிடப்பட்டது. ஆனாலும் டிரான்ஸ் செய்திகள் மாத்திரம் தொடர்ந்து ஒழுங்காக வந்து கொண்டிருந்தன. இவற்றில் இன்னொரு முக்கிய செய்தி என்ன என்பதை அறிவோம். ஓகே, ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா. நாளைக்கு ஒன்று பார்க்கலாம்.